பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, இது உங்களுக்காக லக்ஷ்மன் ஆகும். லக்ஷ்மன், இது உங்களுடைய லட்சியமாகும். உங்களது மனம் இதிலிருந்து வெளியில் செல்லக்கூடாது. நாம் அனைவரும் நியமங்களை சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விதிகள் படி நாம் நடக்கின்றோம் என்றால் மனம் சுத்தமாகவும் பவித்திரமாகவும் ஆகிவிடும். சிந்தனைகள் பவித்திரமானதாக ஆகிவிடும். எந்த ஒரு காரியங்கள் நீங்கள் செய்தாலும் வெற்றி உங்களுக்கு பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஏனெனில் பிராமண வாழ்க்கையில் விதிபூர்வமாக செய்யப்பட்டுள்ள ஒரு காரியம் வெற்றி அடையவில்லை என்று இருக்கவே முடியாது. வெற்றி பிராமணர்களுடைய பிறப்புரிமையின் அதிகாரமாகும். வெற்றியை பிராப்தியாக அடைவது என்பது நமது பிறப்புரிமையின் அதிகாரமாகும். ஆனால் ஒருவேளை வெற்றி கிடைக்கவில்லை, எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றி தென்படவில்லை எனில் விதியை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். எந்த விதியை மீறி நாம் நடந்திருக்கின்றோம் என்று பார்க்க வேண்டும். ஒருவேளை ஏதேனும் ஒரு காரியம் செய்வதற்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். செல்வதற்கு முன்பு நீங்கள் யோசிக்கிறீர்கள், இந்த காரியம் கட்டாயம் நடக்கவே நடக்காது. ஏனெனில் இந்த காரியத்தை செய்யக்கூடியவர் அவ்வளவு நல்லவர் அல்ல. அவர் பைசா வாங்காமல், லஞ்சம் வாங்காமல் இதை செய்யவே மாட்டார். எனில் நீங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களை அவருக்கு அனுப்பியிருக்கிறீர்கள்? சுத்தமான எண்ணங்களா அல்லது அசுத்தமான எண்ணங்களை அனுப்பியிருக்கிறீர்களா? இப்படிப்பட்ட எண்ணங்களை அவருக்கு அனுப்பிய பிறகு நீங்கள் அந்த காரியத்தை செய்வதற்காக அங்கே செல்கிறீர்கள். சங்கல்பத்தில் இப்படி நிரம்பி இருக்கிறது. மேலும் அப்படிப்பட்ட எண்ணங்களை ஏற்கனவே நீங்கள் அங்கே அனுப்பியும் இருக்கிறீர்கள். மேலும் அந்த நபர் மூலமாக நீங்கள் எப்பேற்பட்ட காரியங்களை செய்ய விரும்பினாலும் அது செய்யவே நடக்கவே முடியாது. அவர் அதை கட்டாயம் செய்யவே மாட்டார். ஆனால் ஒருவேளை நீங்கள் அசுத்தமான எண்ணங்களை அனுப்புவதற்கு பதிலாக சுத்தமான எண்ணங்களை எழுப்புகிறீர்கள். நாங்கள் சுயநலமற்ற உணர்வோடு, மிக நல்ல உணர்வுகளோடு நல்ல காரியத்தை செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றோம் எனில் அந்த ஆத்மா அந்த காரியத்தை அவசியம் செய்வார்கள். அந்த ஆத்மா இந்த காரியத்தை அவசியம் செய்வார். அவர் சதா சகயோகி, எப்பொழுதும் ஸ்நேகியாக இருக்கக்கூடியவர். அவர் ஏன் இந்த காரியத்தை செய்ய மாட்டார்? இவ்வளவு சிரேஷ்டமான ஒரு காரியம் அவசியம் நடக்கும். இது போன்ற எண்ணங்களை எழுப்பும்போது அந்த காரியம் தானாகவே நடந்துவிடும். அவரே வந்து உங்களுக்கு அதில் கையொப்பமிட்டு கொடுத்து விடுவார். அந்த காரியமும் நடந்துவிடும். இதுதான் விதியாகும். மேலும் இந்த விதியை நாம் யதார்த்தமான முறையில் பயன்படுத்துகிறோம். எங்காவது சேவைக்கு செல்கின்றோம். ஏதாவது ஒரு கிராமத்திற்கு செல்கிறீர்கள். அங்கே யாரும் கேட்க மாட்டார்கள், அவர்கள் இந்தந்த மற்ற தர்மங்களை சேர்ந்தவர்கள். அங்கே அனைவரும் சுவாமி நாராயணனை சேர்ந்தவர்கள். அவர்கள் வேறு ஒரு குருவை சேர்ந்தவர்கள். இங்கு யாரும் நமது ஞானத்தை கேட்க மாட்டார்கள். இப்படியெல்லாம் நினைத்து கொண்டு அங்கு சென்றீர்கள் என்றால் நீங்கள் ஏற்கனவே அந்த விதையை அங்கே விதைத்து விட்டீர்கள். அவர்கள் கேட்க மாட்டார்கள் என்று. இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அங்கு சேவைக்காக செல்கிறீர்கள் என்றால் நீங்கள் கூறுவதை அவர்கள் கேட்பார்களா என்ன? நீங்கள் விதியை தவறாக கையாண்டு விட்டீர்கள் அல்லவா? அது போன்ற அல்ல. ஆனால் நீங்கள் வேறு விதமாக நினைக்கிறீர்கள். ஏன் அவர்கள் கேட்க மாட்டார்கள்? பாபா ஏற்கனவே கூறியிருக்கிறார் அல்லவா? எங்கெல்லாம் பிராமணர்களுடைய பாதங்கள் படுகின்றனவோ அங்கிருந்து ஏதாவது ஒரு மலர் அவசியம் வெளிப்படும் என்று. வெளிநாட்டில் சேவைக்கு செல்லும் பொழுது கூட இப்படித்தான் பேசினார்கள். நாம் ஏற்கனவே கேட்டோம் அல்லவா? ஆனால் பாபா கூறினார், குழந்தைகளே, நீங்கள் எங்கு செல்கிறீர்களோ அங்கு சென்று சேவை செய்யுங்கள். எங்கே பிராமணர்களுடைய பாதம் படுகின்றதோ அங்கெல்லாம் யாராவது ஒரு ஆத்மா அவசியம் இருப்பார்கள். எனவேதான் நீங்கள் அங்கு செல்கிறீர்கள் அல்லவா? எவ்வளவு நேர்மறை சிந்தனைகளோடு நாம் அங்கு செல்கின்றோமோ அங்கு சென்று பார்த்தால் எவ்வளவு பேர் வருகிறார்கள். இன்று வெளிநாட்டில் எவ்வளவு பேர் பாபாவுடைய குழந்தையாக ஆகியிருக்கிறார்கள். பாரதத்தில் அநேக சென்டர்களுக்கு நாம் செல்லும் பொழுது அதிகாலை வேளை, அமிர்த வேளையில் பார்க்கின்றோம். சில காரணங்கள் இருக்கலாம், நான் அதை கூறவில்லை. ஆனால் இங்கே பாரதத்தில் பாருங்கள், அமிர்த வேளை வருகிறார்கள். வந்து அமர்ந்தாலும் கூட சிலர் தூங்கி விழுகிறார்கள்.
சிலர் வருவதே இல்லை, சிலர் களைப்படைந்திருந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் அங்கே வெளிநாட்டில் பார்த்திருக்கின்றோம், ஒவ்வொரு சென்டரிலும் அதிகாலை வேளையில் 4 மணிக்கு, அது லண்டனாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், அவ்வளவு குளிருக்கு மத்தியிலும் கூட நாம் முன்பு யோசித்து கொண்டிருந்தோம் அவர்கள் அமிர்த வேளை எழுந்திருக்கவே மாட்டார்கள் என்று. ஆனால் நான் உங்களுக்கு கூறுகின்றேன், நான் ஒரு முறை லண்டன் சென்றிருக்கும் பொழுது ஒரு நாள் லண்டனில் வகுப்பில் 400 பேர் இருந்தார்கள், 700 பேர் இருந்தார்கள். லண்டனில் வகுப்பில் 700 பேர் இருந்தார்கள். அதிகாலை 4 மணிக்கு அனைவரும் வந்திருந்தார்கள். அமிர்த வேளை யோகா செய்வதற்கு, முரளி கேட்பதற்கு வந்திருந்தார்கள். என்ன பாவனைகள் அவர்களுக்குள் இருக்கின்றது! மேலும் அவ்வளவு குளிரிலும் கூட குளித்து ரெடியாகிவிட்டு வந்திருந்தார்கள். பிராப்திகள் அவர்களுக்கு கிடைக்கின்றன, ஆகையால் வருகிறார்கள். அவ்வளவு குளிர் இருக்கின்றது, ஆனாலும் வருகிறார்கள். அவர்கள் நியமங்களை கடைபிடிப்பதில் நம்பர் 1 இருக்கிறார்கள். நாம் அனைவரும் இந்த கவனக்குறைவை விட்டுவிட வேண்டும். பாபா என்னவெல்லாம் விதிகளை உருவாக்கி இருக்கின்றாரோ, மிகவும் சுத்தமாக, பவித்திரமாக, மிகவும் பணிவுடனும் ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு நன்மை நிறைந்திருக்கின்றது. இந்த நியமங்களை பாபா நமது நன்மைக்காகவே தான் உருவாக்கி இருக்கின்றார். இது நம்மை கட்டி போடும் பந்தனம் அல்ல, இது நன்மைக்கான நமக்கு பாபா கொடுத்திருக்கக்கூடிய மிக உயர்ந்த வழி, ஸ்ரீமத் ஆகும். ஒருவேளை நாம் இதை யதார்த்தமாக கடைபிடிக்கின்றோம், நியமங்கள் படி நடக்கின்றோம் என்றால் அந்த வெற்றிகள் தானாகவே நமக்கு பிராப்தியாக கிடைத்து விடுகின்றன. வெற்றி தானாகவே கிடைத்து விடுகின்றன. ஆகவே எங்கு யதார்த்தமான விதி இருக்கின்றது, அதாவது விதிப்படி நடக்கின்றார்கள், ஆத்மா சுத்தமாகவும் பவித்திரமான சிந்தனைகளோடும் நடக்கின்றது என்றால் அந்த ஆத்மாவிற்கு அவசியம் வெற்றி கிடைக்கின்றது. ஆகவேதான் பிராமண குழந்தைகளாகிய நாம் அனைவரும் சத்தியமான பக்காவான பிராமணர்களாக ஆக வேண்டுமானால் தொடர்பில் அதிகமான பத்தியம் இருக்க வேண்டும். யார் வீணானவற்றை பேசக்கூடியவர்களோ, யார் வீணான சிந்தனை செய்யக்கூடியவர்கள், பரச்சிந்தனை செய்யக்கூடியவர்களோ அவர்கள் நமக்கு நண்பர்கள் அல்ல. அவர்களுடைய தொடர்பில் அமர்ந்தீர்கள் என்றால் உங்களுடைய புத்தியில் ஏதாவது குப்பைகளை அவர்கள் நிரப்பிவிடுவார்கள். இன்னார் இப்படி செய்தார், அவர் அப்படி செய்தார், இப்படி பெரிய பெரிய விஷயங்களை பேசுவார்கள். இப்படியெல்லாம் செய்து உங்களுக்கு அனைத்தையும் சொல்லிவிடுவார்கள். பிறகு உங்களுடைய புத்தி குப்பைகளால் நிரம்பிவிடும். எனவேதான் எந்த ஒரு குப்பைகளையும் உங்களது புத்திக்குள் செல்ல விடக்கூடாது. இதுவும் ஒரு சுத்தம்தான். எனவேதான் தொடர்பில் மிகவும் பத்தியம் இருக்க வேண்டும், போஜனத்திலும் மிகவும் பத்தியம் இருக்க வேண்டும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா மிகவும் சுத்தமாக இருக்க முடியும். ஒருவேளை சுத்தம் இல்லை என்றால் அவர்கள் பிராமணனே கிடையாது. ஆகவேதான் மிகவும் கவனம் கொடுக்க வேண்டும். யாருடைய தொடர்பில் இருக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், எப்படி போஜனம் சாப்பிட வேண்டும், இன்னும் பல நியமங்கள் இருக்கின்றன. அமிர்த வேளை யோகா எப்படி செய்வது, முரளி எப்படி கேட்க வேண்டும், மாலை யோகம் எப்படி செய்வது, மேலும் இரவு தூங்குவதற்கு முன்பு நமது ஸ்திதியை எப்படி வைத்திருக்க வேண்டும். இரவு தூங்க செல்கிறீர்கள், ஒருவேளை டிவி பார்த்து கொண்டே தூங்கி விடுகிறீர்கள். டிவி பார்க்கவில்லை, மொபைலை பார்க்கிறீர்கள், பார்த்து கொண்டே அங்கே இங்கே அனைத்தையும் ஷேர் செய்கிறீர்கள், மற்றவர்களுக்கு கூறுகிறீர்கள், அப்படியே தூங்கி விடுகிறீர்கள். எனில் உங்களது தூக்கம் எப்படி இருக்கும், அமிர்த வேளை எப்படி இருக்கும்? ஒருவேளை யாராவது இப்பேற்பட்ட விதிகளை மீறி நடக்கிறார்கள் என்றால் அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு யோகா வருவதே இல்லை, எனக்கு அமிர்த வேளை தூக்கமாக வருகிறது, எனக்கு மஜாவே இருப்பதில்லை. காரணம், விதி உங்களுக்கு சுத்தமாக இல்லை, சரியாக இல்லை. பாபா கூறியிருக்கின்றார், இரவு உறங்குவதற்கு முன்பு குறைந்ததிலும் குறைந்தது 10 நிமிடமாவது பாபாவுடைய நினைவில் அமருங்கள். பாபாவிற்கு சார்ட் கொடுங்கள். இன்றைய நாள் இப்படி இருந்தது, இப்படி ஸ்ரீமத்திற்கு புறம்பாக சில செய்கைகள் நடத்தைகள் இருந்தன, இனிமேல் நடக்காமல் நான் பார்த்து கொள்கின்றேன், நான் சங்கல்பம் செய்கின்றேன், மீண்டும் இந்த தவறு நடக்காது. பாபாவிற்கு சொல்லிவிட்டு மிகவும் லேசான ஆடைகளை அணிந்து கொண்டு பாபாவுடைய பாடல் ஒலிக்க வேண்டும். உறங்கும் நேரத்தில் சோஜா ராஜகுமாரி என்று ஹிந்தியில் ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை போட்டு கேட்கணும்.
மேலும் தூங்கி எழும்போது ஒரு பாடல் இருக்கிறது, ஜாக் சஜனியா சா ஜாக். இரவு உறங்கும்போது ராஜகுமாரியாக உறங்குகிறீர்கள், நன்றாக உறங்கிவிட்டு அதிகாலை எழும்போது நாயகி ரூபத்தில் எழுகிறீர்கள், பிரியதர்ஷினி ரூபத்தில் எழுகிறீர்கள். ஏன் இப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது? ராஜகுமாரி என்றால் யார்? ராஜகுமாரி என்றால் அவர்களுக்கு எந்த கவலையும் இருக்காது. எனவே உறங்கும்போது ராஜகுமாரி பாடலை கேட்டு உறங்க வேண்டும். ஆனால் பிறகு தூங்கி எழுந்திருக்கும் பொழுது சஜனி ரூபத்தில் எழுந்திருக்கிறீர்கள். அதாவது வீட்டில் உள்ள நாயகிக்கு அனைத்து பொறுப்புகளும் இருக்கும். குழந்தைகளை எல்லாம் தயார் செய்ய வேண்டும், சுத்தம் செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இப்படி நிறைய பொறுப்புகள் இருக்கின்றன. ஆகவே காரியத்தின் அந்த பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு நாம் தினச்சரியத்தை ஆரம்பம் செய்கின்றோம். ஆனால் எப்பொழுது தினச்சரியம் முடிந்து இரவு தூங்குகிறோம், அப்பொழுது உறங்குவதற்கு முன்பு மிகவும் லேசாக ஆகிவிட்டு பாபாவிற்கு அனைத்தையும் சொல்லிவிட்டு மிகவும் அமைதியான மனநிலையோடு தூங்கிவிடுகின்றோம். இவை அனைத்தும் விதிகளாகும். மேலும் இந்த விதிகளை எந்த பிராமண ஆத்மா யதார்த்தமான முறையில் புரிந்து கொண்டு கடைபிடிக்கிறார்கள், அவர்களுடைய பிராமண வாழ்க்கை மிகவும் பக்காவாக இருக்கும். எந்த விதமான அசுத்தத்தன்மையும் அவர்களது வாழ்க்கையில் இருக்கவே முடியாது. அவர்கள் யோகியாகிவிடுகிறார்கள். யுத்தம் செய்வது முடிந்து விடுகின்றது. இப்போது வரைக்கும் கூட சிலர் யுத்தம் செய்கிறார்கள். இப்பொழுது 10 வருடம், 15 வருடம், 20 வருடம் ஞானத்தில் இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட ஒவ்வொரு விகாரத்தையும், காம விகாரத்தை வெற்றி கொள்வதில் அவர்களுக்கு தடைகள் வருகிறது. உழைக்க வேண்டியிருக்கிறது. கோபத்தை வெற்றி கொள்வதற்கு எவ்வளவு உழைக்க வேண்டியிருக்கிறது, எவ்வளவு தடைகள் வருகின்றன. சிறு சிறு விஷயங்களிலும் டிஸ்டர்ப் ஆகிவிடுகிறார்கள். அவர்களது மனநிலை கெட்டு போய்விடுகிறது. குஷி மறைந்து விடுகிறது. ஆவேசம் வந்து விடுகிறது. சிலர் மீது பொறாமை, சிலர் மீது வெறுப்பு, சிலர் மீது அதிகமான அன்பு ஏற்பட்டு விடுகிறது.